ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே, ஆனந்தம் தேடுதே. ஆகாய வெண்ணிலா. என்ன அழகான தமிழில் எழுதியிருக்கிற இந்த பாடலை கேட்கும்போது இனிமையாக இருக்கிறது. ஒரு காட்சி, தலைவன் தலைவி அல்லது காதலன் காதலி அல்லது ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு ஆற்றங்கரையில், ஒரு ஏரிக்கரையிலோ ஒரு இடத்தில் சேர்ந்து அந்த நிலவை வர்ணிக்கிறார்கள். வானில் உள்ள நிலவை வர்ணிக்கிறார்கள். எவ்வளவு அழகான தமிழ்! தமிழை கேட்கும்போது அந்த இசையோடு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. மறுபடியும் அந்த பாடலை நான் பாடுகிறேன். ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே, ஆனந்தம் தேடுதே. எவ்வளவு இனியமாக இருக்கிறது தமிழை கேட்கும்போது. தமிழ் அமிழ்து என்பது உறுதியாகிறது. தமிழ், அதனால தான் புரட்சி கவிஞர் இதை தமிழுக்கு அமிழ்து என்று கூறினார். மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்றும் வைத்திருக்கிறார். தமிழ் எந்த மொழியை விட உயர்ந்தது என்பதில் இது வாழ்வோடு ஒன்றிய ஒரு மொழி என்பது உறுதியாகிறது. அவ்வளவு இனிமையாக அந்த தமிழை நாம் கேட்கிறோம், பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் பேசுகிற மொழியாக இருந்தாலும் அந்த தன்மை மொழி தமிழ் என்பது உணர்த்தப்பட்டு அனுபவிக்கிறோம் இல்லவா? தமிழுக்கு அமிழ்து என்று பெயர். இது எதில் பாடினாலும் நன்மையாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டினிலே முருகன் வந்தார், பாடு பாடு என்று சொன்னார். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டினிலே முருகன் வந்தான், பாடுகின்றான். பாட்டினிலே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். சங்ககாலம் தொட்டு ஆன்மீகத்திலும் தமிழ் மொழி அவ்வளவு இனிமையாக இருந்திருக்கிறது. இசை மொழியாக இருந்திருக்கிறது. இப்பொழுதும் திரைப்பாடல்களில் இப்பொழுது உள்ள திரைப்பாடல்களில் கூட அருமையாக எழுதுகிறார்கள் கவிஞர்கள். தமிழுக்கு அமிழ்து, தமிழ் அமிழ்து, தமிழ் அமிழ்து. தமிழனாக பிறந்து தமிழை நான் சுவாசிக்கிற என்னுடைய பாக்கியத்தை நான் என்னவென்று சொல்லுவேன். வணக்கம் நண்பர்களே.